पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல நம்ம நேற்று பார்த்திருக்கோம், 19 முடிச்சிருக்கோம். இல்ல முடிச்சாச்சு. இதுல நான் 19ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இகைவ தைரிஜித சர்க்கா ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக அப்படின்னுல. இதுல ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர்களுடைய மனதானது ஏஷாம் மனஹ எவர்களுடைய மனதானது சாம்யே ஸ்திதம், சாம்யேன்றதுக்கு அர்த்தம் பிரம்மத்துக்கு பேரு சாம்யம். ஏன்னா கீழேயே லைன்ல சொல்லியாச்சு, சமம் அப்படின்றது பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு சமம்னு பேர். அப்ப அந்த சமமா இருக்கக்கூடிய பிரம்மத்தில் எவர்களுடைய மனதானது ஸ்திதம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிலை பெற்றதோ, நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, அவர்களால் தைஹி அவர்களால் இகைவ இகையேவ இந்த லோகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சர்க்கமானது இந்த இந்த சம்சாரமானது சிருஷ்டியானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜிதஹா வெற்றி கொள்ளப்பட்டது, ஜெயிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், இருக்கும் போதே அவங்க முக்தர்களாகின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சாமியன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 2வது லைன்லயே சொல்றார், நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. இந்த சமம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சமத்துக்கு மீனிங் பிரம்ம. எப்படிப்பட்ட பிரம்மம், நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. நிர்தோஷமான பிரம்ம தத்துவத்துக்கு பேர் தான் சமம் அப்படின்னு பேர். அதனால தஸ்மாத் ஆகையினால பாத்தீங்கன்னா பிரம்மணி தேஸ்திதாக அந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறார்கள், நிலை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சப்தத்தை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கலாம், பகவத்கீதையில நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கவே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல 55வது ஸ்லோகத்துல இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். ஞானியோட லட்சணங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். சமாதியில நின்றவன் எப்படி இருப்பான், பிரம்மத்திலேயே ஒன்றி போய் கலந்து போய் ரமண பகவான் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சமாதிஸ்தனை பத்தி, சமாதியில நின்றவனை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனன் பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல 52, 53, 54 கேள்வி கேட்டிருந்தான். கேட்டதுக்கு பிறகு 55ல இருந்து ஆச்சாரியர் என்ன பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா ஸ்தித பிரஜ்ஞனை பத்தி பேசினார். ஸ்தித பிரஜ்ஞா, ஸ்திதா அப்படின்னா பிரஜ்ஞா, எவனுடைய பிரஜ்ஞையானது, எவனுடைய அறிவானது பிரம்ம தத்துவத்துல ஸ்திதமாச்சோ, நிலை பெற்றதாயிடுச்சோ, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேரு. அதே வார்த்தை தான் இங்கே பாத்தீங்கன்னா ஸ்திதாகா ஸ்திதாகான்னு சொல்லுது. நம்ம சொல்ற ஏற்கனவே சிரவண ஞானத்தினால மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சமானது சித்திக்காது. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கீதால மட்டும் ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாரு, ஞானம் ஞான நிஷ்டா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஞானம் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன். நான் வந்ததுல இருந்து 220 கிளாஸ்ல திரும்ப 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 இது போய் நம்ம ஆத்மா அப்படின்னு நிறைய சொல்லியாச்சு. ஆனால் சொன்னாலும் கூட நம்ம எதுல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துலதான் இன்னும் நிக்கிறோம். நம்ம நிக்கிறது தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள்ல தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வச்சிருக்க முடிய, நான் சுத்த ஆத்ம தத்துவம்னு நமக்கு இன்னும் அதுல பாத்தீங்கன்னா நிக்கிற தன்மை நமக்கு வரல. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஞானம் என்ன ஞானம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். ஆமா, சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, ஆச்சாரியார் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதனால நான் அக்செப்ட் பண்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்தா பக்தி இருக்கு, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, ஸ்திதாக எவர்களுடைய மனம் பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ. அப்ப என்ன அர்த்தம்,
நிஷ்டைன்னு பேர், அதுக்கு பேரு நிஷ்டை. தொடர்ந்து நிற்றல், நிதராம் திஷ்டதி, தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு நிஷ்டான்னு பேர். அந்த ஸ்திதம் ஸ்திதா அப்படின்ற வார்த்தையெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த தொடர்ந்து நிக்கிற தன்மை, நிஷ்டைய குறிக்கிறது. பிரம்ம நிஷ்டர்களால் இந்த ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க, இந்த மொத்த இதையும் சம்சாரத்தையும் ஜெயித்து விடுகிறார்கள் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 19வது ஸ்லோகத்துல இருந்து ஸ்தித பிரஜனை பத்தி பேசுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த 20வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸ்தித பிரஜ லட்சணம்னே போட்டுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்லோகங்கள்ல 20, 21, 22, 23, 24 4 ஸ்லோகங்கள்ல 5 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனிஷ்டனை பத்தின குவாலிட்டி சொல்லப்படுது. பிரம்மத்தை தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சவங்க யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் பிரம்மத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க, கம்மியே இல்லை. ஆனா நிஷ்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிவிரலாகா சாஸ்திரம் சொல்லுது. நிஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிவிரலம், ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட். எங்கேயோ ஒருத்தர் அங்க இங்க நிஷ்டர்கள் இருக்கிறார்கள். பிரம்மஞானையோ பகவோ சந்தி, பிரம்மஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா அநேகம் பேர் இருக்காங்களாம். ஆனா நிஷ்டாகா அதிவிரலாகா, நிஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ரமணர் மாதிரி, சதாசிவபிரமேந்திர மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னும் நிறைய ஊர்ல கண்ணுக்கு தெரியாமையே போயிடுறாங்க. வெளியில தெரியணும்னு அவசியம் இல்லை. முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது வந்து சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை வந்து விஷ்ணு புராணம் ஸ்லோகத்தை சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா தடம் பதிக்காம போகுதோ, ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் தடம் பதிக்காம போகுதோ, ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜலராசிகள் எல்லாமே ஜீவராசிகள் எல்லாம் தடம் பதிக்காம போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளங்களும் பதச்சின்னமும் இல்லாம நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே நமக்கு பக்கத்திலேயே இருந்திருப்பாங்க, தெரியவே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குறைஞ்சு தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் 2 பேர் வெளியில தெரிஞ்சாங்க. அப்ப என்ன அர்த்தம், பரோட்ச ஞானிகள் அநேகம் இருப்பார்கள், ஆனா அபரோக்ஷ ஞானிகள் நிஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. சரி, நிஷ்டர்களுக்கும் பரோட்ச ஞானிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சாவே தெரிஞ்சுக்கணும். நிஷ்டர்கள் எப்படி இருப்பாங்க, நிறைய பேசுறவங்க இருக்காங்க. இப்ப நான்லாம் நிறைய பேசிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு, நான்லாம் எப்படி இருக்கேன், வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, நிறுவனங்கள் நிறைய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றவங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ற சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, லோகத்துக்கு நிறைய நல்லது பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டர்களா அப்படின்னா நிஷ்டர்கள் இல்லை. அப்ப நிஷ்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் என்னவோ அதே லட்சணங்களை இப்ப இங்க 4-5 ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா ரிப்பீட் பண்ண போறார். என்னன்னு பார்ப்போம். 20வது ஸ்லோகத்துக்கு மேல ஆச்சாரியார் ஒரு பாஷ்யம் பண்றார். யஸ்மாத் நிர்தோஷம் சமம் பிரம்ம ஆத்மா தஸ்மாத், எந்த காரணத்தினால, யஸ்மாத் அப்படின்னா எந்த காரணத்தினால, நிர்தோஷம் சமம் பிரம்ம நிர்தோஷமான தோஷங்கள் இல்லாத, சமம் எல்லா ஜீவராசிகள்லையும் ஜாதி வர்ணம் எந்த ஒரு குலம் கோத்திரம் எதுவுமே இல்லாம எல்லாத்திலையும் சமமா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இருக்கோ பிரம்ம தத்துவமா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவாவும் இருக்கு. ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, ஜீவன் தான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற இல்லை. பிரம்மம் பிரம்மம்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் ஆத்மாவா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மமா இருக்கிற ஆத்ம தத்துவம் அப்படி இருக்கிறதுனால தோஷம் இல்லாததா சமமா இருக்கும். அந்த காரணத்தினால தஸ்மாத், அந்த காரணத்தினால 20வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய, ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய, நோ த்விஜேத் பிராப்ய சாப்ரியம், நோ த்விஜேத் பிராப்ய சாப்ரியம், ஸ்திர புத்திரசம்மூடஹ, ஸ்திர புத்திரசம்மூடஹ, பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ, பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ, ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய, நோ த்விஜேத் பிராப்ய சாப்ரியம்.
ஸ்திர புத்திர சம்மூடஹ பிரம்மவேத் பிரம்மணி ஸ்திதஹ ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய. அதுல முதல்ல எடுக்கணும் பிரியம் பிராப்ய. பிரியம் அப்படின்னா நமக்கு தெரியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் பிரியம். பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு 3 விஷயம் தத்துவபோதத்துல இருந்து நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இந்த பிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்சன மாத்திரமா சுகம் கிடைக்கிறதோ அதுக்கு பேரு பிரியம்னு பேரு. நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது அந்த சோலாப்பூரிய வெளியில வச்சிருக்கான்னு வச்சுங்க, சோலாப்பூரி யாராவது கொண்டு வராங்க, அந்த வெளியில வந்து யூடியூப்லயோ இல்ல வேற எங்கேயாவது அந்த சோலாப்பூரிய வந்து பார்த்த மாத்திரத்திலேயே, தர்சன மாத்திரம் பார்த்த மாத்திரத்திலே எனக்குள்ளார என்ன ஆகும்னா ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியம் அப்படின்னு பேரு. பிரிய வஸ்து சோலாப்பூரி எனக்கு பிரியமான வஸ்து. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதை பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்றேன். சர்வர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேபிள்ல கொண்டு வந்து வச்ச மாத்திரத்துல அந்த பிரியமான வஸ்துவா இருந்தது எனக்கு அடையப்பட்டதாயிடுது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரியம், மோதம்னு பேர். மோதம்ன்றதுக்கு அர்த்தம் நான் ஆசைப்பட்ட வஸ்துவை அடைஞ்சேன் அப்படின்னா உண்டாகிற சந்தோஷத்துக்கு பேரு மோதம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அந்த பூரியை எடுத்து பிச்சு வாயில வச்சு அதை ஆனந்தமா சாப்பிடும் போது உண்டாகக்கூடிய ஆனந்தம் வந்து பிரமோதம் அப்படின்னு பேர். பிரியம், மோதம், பிரமோதம். பிரியம் பார்த்தாவே சந்தோஷம், மோதம் அடைஞ்சா சந்தோஷம், அதுக்கப்புறம் பிரமோதம் அனுபவிக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் பிரியம் பிராப்ய. பிரியமான வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாகனமோ இல்ல நல்ல டிஷ்ஷோ, சாப்பிட்ற ஐட்டமோ, இல்ல ஸ்திரீயோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடோ, எதுவா இருக்கட்டும், அவங்களுக்கான பிரியமான பிராப்தி அடைஞ்ச மாத்திரத்துல நம்ம துள்ளி குதிக்கிறோமா, சந்தோஷம் அப்படியே உள்ளுக்குள்ளார புலங்காகிதமாகும். ஆனா ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா பிரியம் பிராப்ய, பிரியமானதை அடைந்து, ந பிரகிருஷ்யேத். ஹர்ஷம், ஹர்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூஸ்பம்ஸ் ஆகிறது நம்ம சொல்றோம்ல, மயிர்கூச்செறிதல், சந்தோஷம். முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷம் வெளிப்படும். அப்படியே நம்ம அடைஞ்ச வஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிரியமானது நமக்கு வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்கும் உள்ளுக்குள்ளார. மனசு வந்து பாத்தீங்கன்னா பூத்து குழங்கும். முடிச்சா வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் வந்து அடையப்பட்ட வஸ்துவோட தன்மையை பொறுத்து நல்லா மயிர்கூச்செறியும், நல்லா கூஸ்பம்ஸ் ஆகும் எல்லாத்துக்கும். இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷம்னு பேர். இந்த ஹர்ஷம் வந்து பாத்தீங்கன்னா ந பிரகிருஷ்யேத். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹர்ஷம்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை அடைவதில்லையோ, பிரியமானதை அடைந்து எவன் மகிழ்ச்சி அடைவதில்லையோ, கூஸ்பம்ஸ் ஆகிறதில்லையோ, அதே மாதிரி ந அப்பிரியம் பிராப்ய. அப்பிரியம்னு என்ன அர்த்தம், நமக்கு பிடிக்காததுக்கு பேர் அப்பிரியம்னு பேர். பிரியத்துக்கு ஆப்போசிட் அப்பிரியம். சனிய இது எனக்கு வந்து வாச்சிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், திட்டுறோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இந்த வண்டியை மிதிச்சுக்கிட்டு, என்னவா வண்டி இது, கார்ல போயிட்டு இருக்கோம், நான் பார்த்த BMW கார் எப்படி இருக்கு, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன காரை வாங்கி இது ரொம்ப அவஸ்தப்படுத்துதே அப்படின்னு சின்ன கார்ல இருக்கவன் பெரிய காரை இயங்கிட்டு இருக்கான். தான் அடைஞ்சதை எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துக்கம் இருக்கு, துக்கப்படுறோம். அடையப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா துக்கமா கொடுக்குது நமக்கு, அப்பிரியம்னு பேரு. ஆனா ஞானி புருஷனுக்கு அப்பிரியம் பிராப்திய, பிரியமில்லாதது வந்து அடைந்தாலும் கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா ந உத்விஜேத். உத்வேகம், உத்வேகம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார மனக்கலக்கம், ஆன்சைட்டி உண்டாகிறது, டிப்ரெஷன் உண்டாகிறது, மர்மரிங் உண்டாகிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காதது நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம். உள்ளுக்குள்ளார அக்செப்ட் பண்ண முடியல, மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதிக்குது, துவண்டு போகுது, மனக்கலக்கத்தை அடையுது. இது மாதிரி எதையுமே அடையாதவனாக, பிரியத்தை பிராப்தி பண்ணினாலும் துள்ளி குதிக்காதவனாக, பிரியமில்லாததை அடைந்தாலும் அதை அடைந்து துவண்டு போகாம மனக்கலக்கம் இல்லாதவனாக எவன் இருக்கான் அப்படின்னா ஸ்திர புத்திகி.
எவனுடைய புத்தியானது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி வந்து போகக்கூடியவை, இது எல்லாம் திருஷ்யம், நான் பார்ப்பவன் சச்சிதானந்தம், சொப்பனத்துல எது வந்தாலும் எனக்கு சுகம் இல்லை துக்கமும் இல்லை. அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்திலையும் எது அனுபவிக்கிறதா இருந்தாலும் அது எல்லாம் சொப்பன காட்சிகள் மாதிரி திருஷ்யம், ஆதி அந்தத்தை உடையது, வரும் போகும், இது எதுவுமே சத்தியமில்லை அப்படின்ட்டு இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஸ்திர புத்தி உடையவனாக, நல்ல நிலைச்ச திடமான புத்தி உடையவனா, வரும் போகும் எல்லாம் வந்து போகக்கூடியது. ஆகமா பாயினகா அனித்யாக 2வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடியது, சுக துக்கத்தை கொடுக்கிற வஸ்துக்கள் எல்லாம் வந்து போகக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் யார், நான் ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கேன். வெளியில துக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதும் எனக்கு ஏதோ ஒரு ரோகம் வந்துச்சு, வெளியில தலைவேதனை இருக்கு, வயிற்று வேதனை இருக்கு, அப்ப வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா உபாதிதான் வேதனையை அனுபவிக்குது, நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு எவனுடைய புத்தி தான் 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 தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கோ, அந்த ஸ்திரமா இருக்கின்ற நிலைத்த புத்தி ஸ்தித பிரஜன் பேரு. ஸ்திர புத்தின்னு என்ன அர்த்தம்? ஸ்தித பிரஜன். எவனுடைய புத்தி ஆத்ம தத்துவத்துல பிரம்ம தத்துவத்திலேயே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, ஸ்திரமா. அது மட்டும் இல்ல, அசம்மூடகா, அடுத்த வார்த்தை சொல்லுது. அசம்மூடகன்னா என்னது? சம்மூடகக்கு ஆப்போசிட் அசம்மூடகா. சம்மூடம்னா என்ன அர்த்தம்? நல்ல மோகம்னு அர்த்தம். என்ன சுவாமி மோகம் அப்படின்னா, நான் அல்லாததை நான் என்று நினைத்தல் தான் வாஸ்தவத்துல மோகம். கைத்துக்கு மேல பாம்பை பார்த்தோம் அப்படின்னா அது மோகம், மயக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பார்த்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நானுக்கு மேல இந்த தேகாதிகளை ஏற்றி வச்சு சூப்பர் இம்போஸ் பண்ணி, இந்த சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்ட இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சு மயங்கி போய் கிடக்கிறோம். மிருகதிருஷ்ணிக்கால வந்து பாத்தீங்கன்னா எப்படி மான் மயங்கி செத்து போகுமோ, அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலத்துல மான் ஜலத்தை பார்த்த மாதிரி நானுக்கு மேல இந்த தேகத்தை பார்த்து இந்த தேகத்துக்கு நடக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நமக்கு நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நான் நித்திய சுகஸ்வரூபமா இருக்கேன். அப்ப அது தெரியாததுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம்ன்ற மோகம் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்மோகம், சம்மூடம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்மோகம்னு அர்த்தம். மோகத்தை அடைந்தவன் சம்மூடகா. ஆனா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய் அப்படின்னு தான் தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால அவனுக்கு மோகம் இல்லவே இல்லை. அப்ப மோகம் இல்லாதவனுக்கு பேரு அசம்மூடகா அப்படின்னு பேரு. அப்ப ஸ்திர புத்தியா இருக்கான். அந்த ஸ்திர புத்திக்கு காரணம் எது அப்படின்னா அவன் மோகம் இல்லாதவனா இருக்கிறதுனால ஸ்திர புத்தியா இருக்கான். அவனுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா, அவன் அந்த பிரம்மத்தை அறிந்தவனா இருக்கான், அனுபூதி பண்ணவனான் இருக்கான். அப்ப பிரம்ம வித்து அப்படின்னு அவனுக்கு பேரு. பிரம்ம நிஷ்டன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா பிரம்ம வித்துன்னு சொல்லலாம். அப்ப அந்த பிரம்ம வித்துன்னு சொல்லக்கூடியவன், வித்து அப்படின்னா எப்பவுமே அபரோக்ஷே வித்து. தாத்து வந்து பாத்தீங்கன்னா ஞா அப்படின்னு ஒரு தாத்து இருக்கும், ஞ அவபோதனே அப்படின்னு பேர். ஞானம், கணித ஞானம், அதே நேரத்துல பிசிக்ஸ் ஞானம், கெமிஸ்ட்ரி ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம், எல்லாத்துக்கும் ஞானம் ஞானம்னு போட்டுக்கலாம். அதே நேரத்துல வித்து அப்படின்னு ஒரு தாத்துவை போட்டோம் அப்படின்னா வித்து அபரோக்ஷே அப்படின்னு அர்த்தம். அபரோக்ஷத்துல மட்டும், அதே நேரத்துல இந்திரியங்களை கடந்து விஷயங்களுக்கு மட்டும்தான் வித்து தாத்து யூஸ் பண்ணுவோம். பிரம்ம வித்து, பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கடந்தது. ஆத்ம வித்து, ஆத்மாவை கடந்தது. அப்ப இந்திரியங்களை கடந்த ஞானத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷே வித்து, அபரோக்ஷத்துக்கு வித்து தாத்து. பிரம்ம வித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? லிட்ரலா சப்தார்த்தத்தை தெரிந்தவன் அல்ல, நல்ல அனுபூதி பண்ணினவன் பிரம்ம வித்து. அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிரம்மணி, பிரம்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸ்திதா நிலை பெறுகின்றான். அவன் பிரம்ம நிஷ்டனாவே இருக்கான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்ம நிஷ்டனாவே இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்குது. என்ன சொல்லுது? நல்ல பிரியமானதை அடைந்தால் மகிழ்ச்சி கொள்ளாமலும், பிரியமில்லாததை அடைந்தால்
துவண்டு போகாமலும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரமான புத்தி உடையவனாக. எதுல ஸ்திர புத்தி அப்படின்னா, இது எல்லாம் பொய்யானது, நான் மாத்திரம் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன், நான் மாத்திரம் சத்தியமானவன், ஸ்கிரீன் மாதிரி, மற்றதெல்லாம் காட்சிகள் வந்து போகும் அப்படின்னு எவன் ஸ்திர புத்தி உடையவனா இருக்கானோ, மோகமில்லாதவனா அசம்மூடனாக இருக்கிறானோ, எவன் பிரம்மத்தை அறிந்தவனாக அனுபூதி செய்தவனாக இருக்கிறானோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிரம்மத்தில் நிலை பெற்றிருக்கிறான், எஸ்டாப்ளிஷ் ஆகி நிற்கிறான். அவனுக்கு பேர் தான் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து பார்க்கலாம். இதுக்கு ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டிஸ், மொத்தம் 5 குவாலிட்டி சொல்ல போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்த்வந்துவம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி போட்டுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வைக்க போறோம். நிர்த்வந்துவம், ஞானிக்கு வந்து லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா நிர்த்வந்துவஹா அப்படின்னு பேர். நான் ரமண பகவான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப பிரத்யட்சமா சமீபத்துல வாழ்ந்ததுனால ரமண பகவானை சொல்றேன். என்ன பண்ணுவாரா, நடுவுல பிக்ஷைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து இறங்கி வருவாரா, விருப்பாட்சி கேவுல இருந்து திருவண்ணாமலைக்கு உள்ள கீழே இறங்கி வருவாரா, மலைக்கு மேல இருந்து. சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11:30-12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்றது, ஒரு கௌப்பி கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவு தெருவுல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷைக்கு போறவர் நடுவுல தான் போவாரா. 5 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கை தட்டுவார். இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இருந்து கை தட்டுறது. இப்படி கை தட்டி யாராவது வந்து பிக்ஷை கொடுத்தா உண்டு, இல்லைன்னா 5 வீடு பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த தேகத்தை பார்த்து சொல்லுவாரா, எனக்கு உனக்கு இன்னைக்கு பிக்ஷையெல்லாம் இல்லை, போ அப்படின்னு தன்னோட தேகத்தை பார்த்து தானே சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாராம். அப்ப பசி தாகம் இதெல்லாம் கடந்து போனவரா இருந்திருக்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபமானங்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருந்தவங்க பண்ணியிருக்காங்க, கள்ள தூக்கி அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த துவந்துவங்களையும் சகிச்சுக்கிட்டு போயிருக்க. அப்ப ஞானியோட லட்சணம், ஸ்திர பிரஜனோட லட்சணம் என்ன அப்படின்னா நிர்த்வந்துவஹா அப்படின்னு முக்கியமான லட்சணம். இருமைகளை கடந்தவன், துவந்துவங்களை டுவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணவன் எவனோ அவன்தான் ஞானியா இருக்க முடியும். மானம் அபமானம், பசி தாகம், வெப்பம் குளிர், இது மாதிரியான துவந்துவங்களை கடந்தவன், அதான் லட்சணம், பிரம்மஞானியோட லட்சணம். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார் ந பிரகிருஷ்யேத் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, ந பிரகர்ஷம் குறியாத். ஹர்ஷம் அப்படின்னா புலங்காகிதம், சந்தோஷம்னு அர்த்தம், துள்ளி குதிக்கிறது. பிரகர்ஷம், பிரஹர்ஷம், பிரகர்ஷம் நன்றா துள்ளி குதிக்கிறது, சந்தோஷம் அடைகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ந குறியாத், அவன் செய்ய மாட்டான். ஞானி புருஷன் பிரியமானதை அடைஞ்சு துள்ளி குதிக்க மாட்டான். பிரியம்னா என்னது? இஷ்டம். இஷ்டப்பட்டதுக்கு பேர் பிரியம்னு பேர். அந்த இஷ்டமானதை பிராப்பியனா லப்துவா, அடைந்து. பிரியமானதை அடைந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் துள்ளி குதிக்க மாட்டான், சந்தோஷம் அடைய மாட்டான். அதே மாதிரி ந உத்விஜேத். உத்விஜேத் அப்படின்னா உத்விக்னம் அப்படின்னு பேரு. மனக்கலக்கம், துவேஷம், அநேக சப்தங்கள் இருக்கு. தாத்துனாம் அநேகார்த்தத்வாத், தாத்துக்கு அநேக அர்த்தம் இருக்கு. அதனால உத்விஜேத் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? மனக்கலக்கம், துவண்டு போறது. அதுக்கப்புறம் வந்து வெறுக்கிறது, துவேஷம் பண்றது. நம்மளாம் பண்றோம்ல, ஏதாவது கிடைச்சதுன்னா சனியன் திட்டுறோம்ல, எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறோம். ஒரு தோசையை வந்து பாத்தீங்கன்னா பிச்சு கொடுத்தீங்கன்னா போதும், ஒய்ஃபுங்களுக்குலாம் தெரியும், தோசை சுடுறதுக்குள்ள இன்னும் 50 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் எல்லாம். வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல எல்லாம் போனீங்கன்னா, ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், பஸ்ல கண்டக்டரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் புலம்பல் புலம்பல் புலம்பல். ஏன் அப்படின்னா கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை, யாருக்குமே சந்தோஷம் இல்லை. அப்ப அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்வேகம் அப்படின்னு பேரு, உத்விக்னம்னு பேரு. ந உத்விஜேத் பிராப்பிய ஏவச்ச அப்பிரியம், அனிஷ்டம். அனிஷ்டமானத விருப்பமில்லாததை அடைஞ்சு அவர்கள் என்ன ஆகிறது இல்லைன்னா, ஞானி புருஷர்கள் என்ன பண்றது இல்ல, எந்த ஒரு மனக்கலக்கத்தையும் அடைவதில்லை, துக்கப்படுவதில்லை, வெறுப்பதில்லை. அனிஷ்டம் லப்துவா, அனிஷ்டத்தை அடைந்து. இதான் லட்சணம். என்ன கிடைக்குதோ, அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இப்ப சொல்லிட்டே இருக்கேன், நம்ம ஞானி ஆகிறது ரொம்ப தூரம். அனுபூதி பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், எது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம்.
அப்ப நம்ம ஞானத்தை அடையிறது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அனுபூதி பண்றோம் அப்படின்னா அதுக்கான பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம யோகத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். எது கிடைச்சாலும் பகவான் என்னுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கொடுத்திருக்கார். பகவான் எது கிடைச்சாலும் அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், நம்மளுடைய கர்மத்தினால கிடைச்சது அப்படின்னு ஸ்வீகாரம் பண்றது, மர்மரிங் இல்லாம ஸ்வீகாரம் பண்றது. திதிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா விவேக சுடாமணியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. திதிக்ஷானப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சா திதிக்ஷா நிகத்யதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், எப்படி இருக்கணும் ஒரு சாதகனா இருக்கிறவன், ஞானி புருஷன் அவனுக்கு சுவாவமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நமக்கு பிராப்தி ஆனாலும் அது ரோகமா இருக்கட்டும், சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகமா இருக்கட்டும், சுகதுக்கத்துக்கான நிமித்தங்கள் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சிந்தா விலாப ரகிதம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தைக்குள்ளார உள்ளுக்குள்ளார புலம்பல், மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தன்னால உள்ளுக்குள்ளார பேசிக்கிட்டே இருக்கும், ஐயோ இது வந்திருக்கே, இது என்ன பண்றது அப்படின்னு புலம்பாம, மர்மரிங் இல்லாம, உள்ளுக்குள்ளார புலம்பல் எதுவும் இல்லாம, அது மட்டும் இல்ல அப்பிரதீகார பூர்வகம். முக்கியமானது அப்பிரதீகாரம் அப்படின்னா இதை வேணாம் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா. நம்ம என்ன பண்றோம், நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த துவந்துவங்களை அக்செப்ட் பண்ணாம தான் புது புது கர்மமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். துவந்துவங்களை சகிச்சுக்கிட்டீங்கன்னா கர்மா, நிறைய கர்மா விட்டு போயிடும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒன்னு இருக்கு அதை மாத்தி அமைக்கிறதுக்காக ஒரு கர்மாவை பண்றோம். எனக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாத்துறதுக்காக கர்மா, பிடிச்சதை அடையறதுக்காக கர்மா, இதான் நடந்துகிட்டே இருக்கு. சகிப்புத்தன்மை இல்லை நம்மள்கிட்ட. சகிப்புத்தன்மை வந்துச்சு அப்படின்னா பாதி கர்மா வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இல்லாம போயிடும், அப்படியே அக்செப்ட் பண்றது. அப்ப ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமறிங்க இல்லாம, எதிர்ப்பு இல்லாம, அப்பிரதீகாரம்னா எதிர்ப்பு, எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே அக்செப்ட் பண்றது. பகவான் கொடுத்திருக்காரு, இது பிரசாதம். எது நடந்தாலும், எது வந்தாலும், நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, எது வந்தாலும், மானமோ அப்பமானமோ, எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடணும், அப்படியே மென்னு முழுங்கிடணும் ஈஸ்வர பிரசாதமா. எதுக்கும் துள்ளி குதிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் துவண்டு போகவும் கூடாது. இது சாதகர்களுக்கு முதல்லயே வைக்கக்கூடிய கட்டளையா இருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, தேகமாத்திர ஆத்ம தரிசினாம் ஹி பிரியா பிரிய பிராப்தி. ஆச்சாரிய சொல்ற, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ விஷாதம் உண்டாகும், யாரு துள்ளி குதிப்பா, யாரு துவண்டு போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்ற தேகமாத்திர ஆத்ம தரிசினா, யாரு தேகத்தை மட்டும் ஆத்மா அப்படின்னு பாக்குறானோ, இந்த தேகத்தை ஆத்மா, இந்திரியங்கள் ஆத்மா, மனச ஆத்மா, புத்திய ஆத்மா, இந்த பிராணன ஆத்மா அப்படின்னு யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்ன ஆகுது, பிரிய அப்பிரிய பிராப்தி. பிரியத்தை அடையும் போதும் அப்பிரியத்தை பிராப்தி பண்ணும் போதும் அடையும் போதும் ஹர்ஷ விஷாதஸ்தானி, இந்த ஹர்ஷத்தை உண்டு பண்றதாகவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷாதத்தை உண்டு பண்றது. விஷாதம்னா மனக்கலக்கம், மனக்கலக்கத்தை உண்டு பண்றதாகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, இந்த தேகத்தில் ஆத்ம புத்தி இருக்கிறவங்களுக்கு. நான் தேகம் அப்படின்னு வரும்போது இந்த தேகத்துக்கு ஏதாவது நல்ல வஸ்திரங்கள் வாங்கி யாராவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும், பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு. இந்த தேகத்துக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கே, ஆரோக்கியமா இருக்கே, சந்தோஷமா இருக்கே அப்படின்றோம். நான் கலர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில பாத்துக்கிறேன், ஆஹா நல்லா இருக்கேன், நான் கலர் நல்ல வெள்ளை கலர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா ஆயிட்டு இருக்கல, கலர் நல்ல சிவப்பு கலரா இருக்கனே அப்படின்னு. இதே கருப்பா இருந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வந்துருதோ, ஐயோ நம்ம கருப்பா இருக்குமே அப்படின்னு. அப்ப தேகத்துக்கு எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி அனுபவிக்கிறோம். அதே போல இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுனாலும் நல்லா இருந்துச்சுனாலும் அதுக்கு சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம். மனசு வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கம் மாத்தி மாத்தி நம்ம நடந்துகிட்டே இருக்கு, மனசுல வரக்கூடிய சுக துக்கம். அதே நேரத்துல புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எதையாவது புரிஞ்சுக்கிட்டோம், நான் துள்ளி குதிக்கிறோம், ஆஹா எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலனா, ஐயோ சுவாமி சொல்றதெல்லாம் அதுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு துக்கமா இருக்கு, வேதாந்தம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம நான் நம்புறதுனால, அபிமானிக்கிறதுனால, இதுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும், தேகம் மனசு புத்தி இந்திரியங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் எனக்கு நடக்கிற மாதிரியே நான் என்ன பண்றேன் பார்க்கணும். அப்ப தேக மாத்திரம், தேகத்துல மட்டும் ஆத்ம புத்தி எவனுக்கு இருக்கோ, தான் அப்படின்ற புத்தி எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான்
பிரியமானதை அடைஞ்சா ஹர்ஷமும் சந்தோஷமும், பிரியமில்லாததை அடைஞ்சா விஷாதம் சொல்லக்கூடிய மனக்கலக்கமும் உண்டாகுது. ந கேவல ஆத்ம தரிசினக, வெறும் ஆத்மாவை பாத்தீங்கன்னா கேவல ஆத்ம தரிசனக, இந்த தேகம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, வெறும் பார்ப்பவன் நான் அப்படின்னு எவன் பாத்தீங்கன்னா தன்னை நான் அப்படின்னு மட்டும் அறிகின்றானோ, பார்க்கின்றானோ, நான் சச்சிதானந்தமா இருக்கேன், சதா ஆனந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்னு எவன் கேவல ஆத்ம தரிசினக, கேவலம் வெறுமனே பாத்தீங்கன்னா தான் அப்படின்ற மட்டும் தான் அப்படின்னு கிரகணம் பண்றானோ, அவனுக்கு தஸ்ய பிரியா அப்பிரிய பிராப்தி ந அசம்பவாத், அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரியத்தை அடைஞ்சு சந்தோஷமும் உண்டாகாது, பிரியமில்லாததை அடைஞ்சு துக்கமும் உண்டாகாது. அப்ப கிளியரா போட்டாச்சு. யாரெல்லாம் அப்போ நீங்க என்ன பண்ணணும், எங்க வேணாலும் நம்மளை எடை போட்டுக்கணும், சுத்தி இருக்கிறவங்களையும் எடை போடலாம். இதுதான் நமக்கு பிரமாணம். எந்த நிலையில நமக்கு மனசு பாத்தீங்கன்னா ஸ்திர புத்தியோட இருக்கோ, எது வந்தாலும் ஆடாம அசையாம இருக்கோ, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம படிச்ச ஞானம் நல்லா ஸ்திரமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 100% உங்களுக்கு ஒரு உதாசீனம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு, அப்ப உங்க புத்தி நிலையாயிடுச்சுன்னு அர்த்தம். இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ, சந்தோஷப்படுறோமோ, இந்த இந்திரிய விஷயங்கள் மனசு தேகத்துக்கு அடையப்பட்டு, அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம ஞானம் நமக்கு இன்னும் டைஜஸ்ட் ஆகல, அப்படியே தான் இருக்கு, வெளியிலேயே இருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ளார நம்ம அடாப்ட் பண்ணல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றார், கிஞ்ச மேலும் சர்வபூதேஷு ஏக சமோ நிர்தோஷ ஆத்மா இது. எவன் பாத்தீங்கன்னா ஞானி புருஷனா இருக்கணும், அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வபூதேஷு கிஞ்சனா மேலும், சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிலும், ஏக சமோ நிர்தோஷ ஆத்மா ஒரே ஆத்மா தான் இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த வில்லன், ஹீரோ, காமெடியன், நிறைய சைடு ஆக்டர்ஸ், எல்லாத்துக்குள்ளாரையும் எது இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தானே இருக்கு. ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேரக்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, எல்லா கேரக்டருக்கு வெளியிலையும் இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சதா இருக்கிறது தான் ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல ஏதாவது தோஷம் இருக்கானா, காட்சிகள்ல இருக்கக்கூடிய எந்த தோஷமும் ஸ்கிரீனுக்கு வர்றதே இல்லை. அது சதா எப்பவுமே ஒயிட் கலர்ல நிர்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இந்த ஆத்மான்றது பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னா மொத்த ஜீவராசிகளும் இந்த ஆத்மாக்கு மேல, பிரம்மத்துக்கு மேலதான் இருக்கு. சின்ன வயசுல கிருஷ்ணர் வாயை திறந்து மண்ணை சாப்பிட்டு வாயை திறந்து காட்டு அப்படின்னும் போது, வாயை திறந்து காட்டும் போது எல்லா 7 லோக்கங்களும் பகவானோட வாயில பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான், வாயை திறந்து காட்டும் போது. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரம்மத்துக்கு உள்ளதான் எல்லாம் இருக்கு, கான்சியஸ்னஸுக்கு உள்ளதான் எல்லாம் இருக்கு, நமக்குள்ளாரையும் இருக்கு, நமக்கு வெளியிலையும் இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்ச தத்துவமா ஒரே தத்துவம் தான் அந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அப்படிப்பட்டது தோஷம் இல்லாததா ஏக்கமா இருக்கிறது அப்படின்னு இது ஸ்திரா, இந்த விதமா ஸ்திரமான புத்தி. ஸ்திர புத்தினா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார், நிர்விச்சிகித்சா புத்தி, சந்தேகமே இல்லாத புத்தி. நிர்விச்சிகித்சானா சந்தேகம் இல்லாதது. சந்தேகம் இருந்தா ஒரு டைலமால இருப்போம் நம்ம. என்னது தேகம் இல்லை தேகம் இல்லைன்றாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம தேகமா தானே இருக்கோம். சாஸ்திரம் ஏன் இப்படி சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா ஏன் இப்படி சொல்றார், சங்கரர் ஏன் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் பொய்யின்றாங்களே அப்படின்னு ஒரு டைலமால இருக்கிற வரைக்கும் நம்மளால ஸ்திர புத்தி இல்லை. 50-50 நம்ம இருப்போம். நம்புறேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது நம்புறேன், ஆனா எனக்கு அனுபவம் இல்லை இன்னும். அப்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு டவுட்ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருப்போம். அப்ப ஸ்திர புத்தி வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு டவுட்டும் இல்லாதவன், நிர்விச்சிகித்சா புத்தின்னு பேரு. எவனுக்கு சந்தேகம் அறவே இல்லாம போச்சோ அவனுடைய புத்தி ஸ்திரமான புத்தி. அப்படிப்பட்டவன் எஸ்ய, எவனுக்கு இது மாதிரி ஆச்சோ, ஸ்திர புத்தி, இருக்கிறது ஒரே தத்துவம் தான், ஒரே பிரம்ம தத்துவம் தான், அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் எவனோ அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய புத்தி சந்தேகம் இல்லாம ஆகிவிட்டதோ அவனுக்கு தான் ஸ்திர புத்தின்னு பேர்.
அதனாலேயே அவன் என்ன பண்றான், அசம்மூடகா. அசம்மூடகன்னா என்ன அர்த்தம், சம்மோக வர்ஜிதக, மோகமில்லாதவன். மோகமில்லாதவன் என்ன அர்த்தம், பொய்ய பொய்யா பாக்குறவன், சத்தியத்தை சத்தியமா பாக்குறவன், கயிறை கயிறா பாக்குறவன், பாம்ப பாம்பா பாக்குறவன், கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறவன் இல்லை. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல தேகாதிகளை பாக்குறோம். நிறைய கன்ஃபியூஸ் ஆகி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெகத் சத்தியம், ஐயோ இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கே, இது மெதுவா வேர்ல்டு வார் ஆயிடுமோ, இந்த டிசம்பருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுனாமிலாம் வரும்ன்றிருக்கானே, சென்னையில பாதி போயிருன்றான்னு, என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. உக்ரைன் வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா வேர்ல்டு வாரா வந்துச்சுன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா, ஏடிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டானா என்ன பண்றது, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்லாம் மூடி வச்சுக்கிட்டானா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கேஷ் எடுத்து என்ன பண்ணணும், சேஃபாக வச்சுக்கணும் வீட்டில். எப்போ வேணாலும் ஏடிஎம் காணா போச்சுன்னா என்ன பண்ணுறது, பணம் எடுக்க முடியாது இல்லை, கார்டு ஸ்வைப் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது. அப்படிலாம் நமக்கு உள்ளுக்குள்ளார மோகம் வருது. ஏன்னா இந்த உலகம் சத்தியம்னு நினைக்கிறோம், இந்த தேகம் சத்தியம்னு நினைக்கிறோம். ஐயோ இதுக்கு ஏதாவது டெங்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, சுடுதண்ணி ஏன் குடிக்கிறேன்னு தெரியுங்களா, வெந்நீர் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுங்களா, தேகத்துக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ரோட்டுக்கு ஓரமாக போகிறோம் எதுக்கு தெரியுங்களா, இந்த தேகம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்றமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தேகாத்ம அபிமானம் இருக்கிறதுனால தான், தேகாத்ம புத்தி. ஆனா ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேகத்துல கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. அதான் இங்க சொல்றாரு, அசம்மூடகன் என்ன அர்த்தம், சம்மோக வரிஜிதக சஸ்யாத், அவன் எந்த ஒரு மோகமும் இல்லாம இருப்பான். இது எல்லாம் பொய்யுக்குள்ளார ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது இருக்கா, பிரியம் அப்பிரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, சொப்பனத்துல எது அனுபவிக்கப்படுதோ அதேதான் ஜாகிரதத்திலையும் அனுபவிக்கப்படுது. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு மோகம் இல்லாதவனாக சியாத். எதோக்தோ பிரம்மவித்து, யாருப்பா அப்படின்னா இந்த குவாலிட்டிஸோட எவன் இருக்கானோ, இப்படி சொல்லப்பட்ட அந்த பிரம்மவித்தானவன். பிரம்மவித்துனா என்னது அப்படின்னா, பிரம்மத்தை சாஸ்திரம் சொன்ன மாதிரியே அனுபவம் செய்தவனுக்கு பேரு பிரம்மவித்து அப்படின்னு பேரு. அந்த பிரம்மவித்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மணி ஸ்திதா, பிரம்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் நிலை பெறுகின்றான், எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். என்ன பேரு, அகர்ம கிருத்து. அந்த பிரம்மவித்துனா என்ன அர்த்தம், எந்த கர்மத்தையும் செய்யாதவனாக, சர்வ கர்ம சந்நியாசி இத்தியர்த்தக, எல்லா கர்மங்களையும் விட்டவனா. ஏன் கர்மத்தை விட்டான், கர்மத்தினால அவனுக்கு ஆக வேண்டியது எந்த பிரயோஜனமும் இந்த உலகத்துல இல்லை. நம்ம எல்லாம் ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம்னா எதுக்காக கர்மத்துல ஈடுபடுறோம், நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி தான் ஒன்னு ஆசைப்பட்டதை அடையறதுக்காக கர்மத்தை பண்றோம். அவித்யா காமம் கர்மம், இந்த கர்மம் தான் பிரவருத்தி. அவித்யா காம கர்ம பிரவருத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் எல்லா இடத்தையும் சொல்லுவார். எங்கெல்லாம் பிரவருத்தி இருக்கோ, கர்ம பிரவருத்தி இருக்கோ, கர்மத்துல ஈடுபடுறோமோ அங்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கும், காமம் இருக்கும். எங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், பின்னாடி அவித்யா இருக்கும். நான் தேகம்ன்ற அவித்யா, நான் தேகம்னு நினைக்கிறது தான் அவித்யா. அந்த அவித்யினால இந்த தேகத்துக்காக நான் என்ன பண்றேன், இதை பூர்த்தி பண்றதுக்காக, சந்தோஷத்தை அடையறதுக்காக நிறைய ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டதெல்லாத்தையும் அடையறதுக்காக கர்மத்தை பண்றேன், கர்த்திருவத்தோட இருந்துகிட்டு கர்மத்தை பண்றேன். ஆனா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சுத்த ஆத்மஸ்வரூபமா அறியறதுனால அவித்யா இல்லாம போகுது, மோகம் இல்லாம போகுது. அதனால அவனுக்கு காமம் சம்பவிக்குமானா அவன் எதையுமே ஆசைப்பட மாட்டான். ஏன்னா தன்னை ஆனந்த சுரூபமா அவன் அறியறான். அப்போ ஆசை இருக்காது. ஆசை இல்லை அப்படின்னா கர்மம் சம்பவிக்காது. அப்ப அவன் ஞானி புருஷன் ஏதாவது கர்மத்தை பண்ணுவானா, அகர்ம கருத்து. அகர்ம கருத்துனா என்ன அர்த்தம், தேகம் ஜீவனை மாத்திரம் என்ன உண்டோ, சாப்பிடுறது தூங்குறது, இதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 19, 20 வந்து பாத்தீங்கன்னா இவனுக்காக சொல்லப்பட்டது. 4வது சாப்டர்ல 19, 20 சொல்லியிருக்கு. வெறும் கேவல சரீர யாத்திரைக்காக மட்டுமே கர்மம் பண்றவன், சரீர யாத்திரைக்கு அந்நியமான எந்த கர்மத்தையும் பண்ணறதே இல்லை. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி நகில்பிஷம் நிராஷீர் யதசித்தாத்மா தக்த சர்வ பரிகிரஹா ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி நகில்பிஷம் அப்படின்னு 4ல 21வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். அவன் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். வெறும் சரீரத்துக்கு தேவையான கர்மம் மட்டும், சரீரம் நிக்கிறதுக்கு ஜீவிக்கிறதுக்கு மட்டும்
சாப்பிட்றதோ அது அல்பமா இருக்கும், தூங்குறது இது மட்டும்தான் கர்மா இருக்கும். இங்க அங்க கொஞ்சம் போவான் வருவான், அவ்வளவுதான். வேற ஆசைப்பட்டு எந்த கர்மத்தையும் அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு பேர் தான் சர்வ கர்ம சந்நியாசி இத்தியர்த்தம். எல்லா கருமங்களையும் விட்டவன் என்று அர்த்தமாகிறது பிரம்மவித்து. அப்ப பிரம்மவித்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவந்துவங்களை சகிச்சுக்கிறது. எந்த துவந்துவங்களுக்கு ரியாக்ஷனே நம்ம சாதகனா இருக்கும்போது சகிச்சுக்கிறோம். அதே ஞானியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை கூட இல்லை அவனுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆனவன், இதோட சுகதுக்க அனுபவமே அவனுக்கு வராது, எதுவுமே இருக்காது. அவன் உதாசீன பாவத்தில் இந்த சரீரத்துக்கு எது நடந்தாலும் உதாசீன பாவத்திலேயே இருப்பான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாசீன பாவமா இருக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் அப்படின்னு ஸ்திர புத்தி இருக்கணும், நான் இந்த தேகம் இந்த லோகம் எல்லாம் பொய்யின்ற மோகம் இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்டவன் பிரம்மத்தை அறிந்தவன், சர்வ கர்மத்தையும் தியாகம் செய்தவன் என்று அர்த்தமாகிறது. 20வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிமிலரான இருக்க ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க, ஒவ்வொன்றா நான் சொல்றேன். பக்கத்துல வந்து ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் நம்ம சாதகனா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 14 ஸ்லோகம் 2:14 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆரம்பிக்கும் போதே 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஞானத்தோட உச்சத்துல அடைய வேண்டிய விஷயத்த முதல்லயே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். என்னது? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹா ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் திதிக்ஷஸ்வ பாரத. 2:14 ஆச்சாரியர் சாதகர்கள் நம்ம எல்லாத்துக்கும் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமா பாயினக மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. ஏ அர்ஜுனா, நம்மளா அர்ஜுனன் தானே, நம்மளை பார்த்து சொல்ற, ஏ அர்ஜுனா, இந்த இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் சேரும் போது நமக்கு என்ன உண்டாகுது சுவாமி அப்படின்னு கேட்டா, இந்திரியங்களும் வெளியில இருக்க இந்திரிய விஷயங்களும் சேரும் போது சுகம் துக்கம், சீத்தம் உஷ்ணம், வெப்பம் குளிர் உண்டாகுது. அதுக்கப்புறம் சுகம் துக்கம் உண்டாகுது, மானம் அபமானம் உண்டாகுது, பசி தாகம் உண்டாகுது. இதெல்லாம் டுவாலிட்டி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகமா பாயினக வந்து போறவை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்க மனசுல ஒரு எப்பவுமே ஒரு மனசுக்குள்ள ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லது வந்தாலும் போயிடும், கெட்டது வந்தாலும் போயிடும், வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். பிறந்ததுல இருந்து எத்தனையோ வாட்டி தலைவேதனை வந்துச்சு, போயிட்டே இருக்கு. இப்ப சுகமா இருக்கிறேன், இதுவும் வந்து போயிடும், திரும்ப துக்கம் வரும் சுகம் வரும். இந்த தேகத்துக்கு என்ன கருமம் இருக்கோ அது வந்து போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு மனசுல நல்லா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து போகக்கூடியவைகள். என்னதுன்னு கேட்டீங்கன்னா அனித்தியானு. இதெல்லாம் அனித்தியமானவைகள், எது நித்தியம் இல்லை. எல்லாம் அப்படியே இருக்குமா சுவாமி அப்படின்னா ஒன்றும் அப்படியே இருக்காது, எல்லாம் வந்து போயிடும், போகக்கூடியது, கடந்து போகக்கூடியது. அதனால என்ன பண்ணணும்? ஒரு சாதகனா இருக்கிறவன் திதிக்ஷஸ்வ, முதல்ல திதிக்ஷைய அபியாசம் பண்ணணும். 2:14 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திதிக்ஷைய பண்றதுக்கு நம்ம என்ன சுவாமி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:38 கர்மயோகத்தை பத்தி பேசும்போது 2:38 ஆச்சாரியார் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. என்ன பண்ணணும்? ஒரு கர்மயோகியா இருக்கிறோம் அப்படின்னா, கர்மயோகத்துக்கு மெயின் இதே அதான். எது வந்தாலும் சுகதுக்கே சமே கிருத்வா, சுகம் வரும் துக்கம் வரும், லாபம் வரும் நஷ்டம் வரும், நமக்கு பிரியமானது வரும் பிரியமில்லாதது வரும், மானம் வரும், நிறைய ஸ்துதி பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் வரும். இது எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சமே கிருத்வா, எல்லாத்தையும் சமபாவனையில இருந்து எடுக்கணும், சமமா பாவிக்கணும். வரும் போகும் வரும் போகும் எல்லாம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரசாத புத்தி எடுத்துக்கணும். பிரசாதமா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக கொடுக்குறார், நம்மளை டெஸ்ட் பண்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் என் மனநிலையை பார்க்கிறார் பகவான். நான் சமமா இருக்கனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா விச்சலித்தமாகிறனா சஞ்சலமாகிறனா அப்படின்னு பார்க்கிறார். அப்படின்னு உள்ளுக்குள்ளார பகவான் நம்மளை பார்க்கிறார். மனசை சமமா வச்சுக்கணும் அப்படின்னு மனசை என்ன பண்ணணும்? சமமா வச்சுக்கணும். எது நடந்தாலும்
நம்ம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்திலேயே உங்களுக்கு இந்த சமத்துவ புத்திய கொடுத்துருங்க. 2:38. அதுக்கப்புறம் 2:48 வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்லுது. 2:48 என்ன சொல்லுது அப்படின்னா யோகஸ்த குரு கருமானி சங்கம் தெக்துவா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. 2:48 ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும் சொல்றேன் அப்படின்னா யோகத்துல நின்றுகிட்டு, யோகம் அப்படின்னா என்னது? சமத்துவம் யோக உச்சியதே. அப்ப இப்பவே பிராக்டிஸ் நம்ம பண்ணணும். ஞானிக்கு தான் இது நடக்கும், நமக்கெல்லாம் நடக்காது. எங்கேயாவது ஞானி புருஷர்கள் குகையில இருப்பாங்க, காட்டுல இருப்பாங்க. வீட்டுல இருந்துகிட்டு கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும்? யோகத்துல நின்னுக்கிட்டு கர்மத்தை பண்ணணும். யோகத்துல நின்னுக்கிட்டு கர்மம் பண்ணணும்னு என்னது? யோகஸ்த குரு கருமானி சங்கம் தெக்துவா கரோத்தியா. சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெக்துவா தனஞ்சய், சங்கத்தை விட்டுட்டு எது நடந்தாலும் வந்து ஒன்னும் ரியாக்ட் பண்ணாம என்ன பண்ணணும்? சித்தி அசித்தி. நம்ம நினைச்சது நடக்கலாம், நினைக்காததும் நடக்கலாம். நமக்கு நினைச்ச பிரியமும் நடக்கலாம், அப்பிரியமும் நடக்கலாம். எது நடந்தாலும் சமோபூத்வா, சமமா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னா சமத்துவம் யோக உச்சியது. நம்ம ஆரம்பிக்கிறது காலத்துல பிராக்டிஸ் பண்றமே அந்த சமத்துவம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமமா பிரம்மமா ஆக போகுது. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. பிரம்மத்துக்கு அர்த்தமே என்னது? சமம். அப்ப அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு முன்னாடியே நம்ம மனசை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சமநிலையில வைக்கிறதுக்கு அபியாசம் பண்றது. இது 2வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:56 பாத்தீங்கன்னா ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துக்கு வருது. கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துல திரும்ப திரும்ப நான் 4-5 ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:56 துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ வீதராகபயக்ரோதஹ ஸ்திததீர் முனிருச்யதே. 2:56 அப்படியே இருக்கு இந்த ஸ்லோகம். இப்ப நம்ம 5வது சாப்டர்ல படிச்ச அந்த ஸ்லோகம் அப்படியே வேற ஒரு டெர்மினாலஜில வேற சப்தங்கள்ல போட்டிருக்கு. துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ, துக்கம் அடையும் போது, துக்கம் எது? அப்பிரியம், பிரியமில்லாதது துக்கம். அந்த பிரியமில்லாததை அடையும் போது துக்கேஷு அனுத்விக்னமனாக, மனக்கலக்கம் இல்லாதவனா, எவனுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கோ. சுகேஷு விகதஸ்பிருகா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சுகவஸ்துக்கள்ல வந்து ஆசை இல்லாதவனா, சுகவஸ்து கிடைச்சாலும் அதுல எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதவன் இருக்கிறானோ. வீதராக பயக்ரோதக, பயமில்லாதவனா, குரோதமில்லாதவனா எவன் இருக்கானோ அவனுக்கு பேர் தான் ஸ்திததீஹி. ஸ்திததீன அர்த்தம் புத்தி ஸ்திரமானவன். அப்படியே இருக்கு பாருங்க இங்க. பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா, ஸ்திர புத்தி இருக்கா. இந்த 5வது ஸ்லோகத்துல 20வது ஸ்லோகத்துல 5:20 என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே இருக்கு. ஸ்திததீன்னு என்ன அர்த்தம்? ஸ்திர புத்தின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் முனிருச்சியதே, முனி என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு அப்படியே இருக்கு. டிட்டோ அப்படியே 20ம் 2:56 ஒரே ஸ்லோகம். அதுக்கப்புறம் 57 சொல்ற. 57 என்னது? எஸ் சர்வ. 2:57 பக்கத்துல இருக்கீங்க. 2:57 எஸ் சர்வத்ரானபிஸ்நேகஹ தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ஆச்சாரி சொல்றார் யக சர்வத்திர அனபிஸ்நேகஹ, எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் பற்று வைக்காதவனா, அட்டாச்மெண்ட் இல்லாதவனா, அனபிஸ்நேகஹ எந்த ஒரு அபிமானமும் இல்லாதவனா, பற்றில்லாதவனா இருக்கானோ. தத்தத்து பிராப்திய சுபாசுபம், சுபம் பிராப்தி ஆகும்போது, சுபம் என்னது? பிரியம் மங்களம். அசுபம் என்னது? அப்பிரியம் துக்கம். அப்ப பிரியமானது அடைஞ்சாலும், துக்கமானதை அடைஞ்சாலும், பிரியமில்லாததை அடைஞ்சாலும் தத்து பிராப்திய சுபாசுபம். நாபி நந்ததி, எவன் வந்து பாத்தீங்கன்னா அபிநந்ததி மகிழ்ச்சி கொள்வதில்லையோ, நத்வேஷ்டி துக்கத்தை அடைவதில்லையோ, துவேஷம் படுவதில்லையோ. அப்படியே இருக்கு பாருங்க ஸ்லோகம்.
இப்ப நான் சொன்னது வந்து 5:20 என்ன சொல்லணும், அது அப்படியே இருக்கு. ஏன்னா ரெண்டுமே என்னது, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் தான். அப்ப எவன் இல்லையோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதான், அவனுடைய பிரஜை, அவனுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக ஆகும் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்க. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா 17 ஒரு பக்தனா எடுத்துக்கீங்க சுவாமி. பக்தனா எடுத்துக்கிட்டா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12:17 சொல்ற. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஞானியா கூட ஆக வேணாம். ஒண்ணு கர்மயோகியா இருங்க, இல்லைன்னா பக்தி யோகியா இருங்க. அந்த பக்தி யோகியா இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்துல வந்து சொல்லுது, யோன கிருஷ்யதி ந த்வேஷ்டி. அப்படியே இருக்கு, எல்லாம் சிமிலர், அப்படியே வேர்டு எல்லாம் சிமிலர், மீனிங் எல்லாம் சிமிலர். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யக சமே பிரியா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இல்ல நான் சொல்றது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ், இந்த ஸ்லோகம் 5:20க்கு சிமிலர். அந்தந்த ஸ்லோகத்துக்கு தானே சொல்ல போறோம், அந்தந்த ஸ்லோகத்துக்கு சிமிலரா இருக்கிறத பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கு. யோ ந ஹ்ரஷ்யதி, பிரியத்தை அடைந்து பிரியமானது அடைஞ்சா எவன் துள்ளி குதிப்பதில்லையோ சந்தோஷப்படுவதில்லையோ, ந துவேஷ்டி, துக்கமானது அடையப்பட்டால் எவன் துவேஷத்தை அடைவதில்லையோ, ந சோச்சதி, வருத்தப்படுவதில்லையோ சிந்தனை கொள்வதில்லையோ, ந காங்ஷதி, எதையும் ஆசைப்படுவதில்லையோ, அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன், சுப அசுப பரித்தியாகி, சுபமும் பரித்தியாகம் பண்ணிட்டான், அசுபத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டான், மங்களம் அமங்கலம் எல்லாம் அவனுக்கு என்னது, ஒரேதான். பகவான் எது கொடுத்தாலும் சரி, பகவான் எது கொடுத்தாலும் பிரசாதம். அப்ப பிரசாதத்துல வந்து மங்களம் அமங்கலம்லாம் இல்லை. பிரசாதத்துல பிரியமானது அப்பிரியமானது, எனக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புளியோதரையை கொடுத்துட்டாங்களே, வாயிலே போடணும். பிரசாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது, ரிவ்யூஸ் பண்ணக்கூடாது. பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதை பிரசாதமா அப்படியே மறுமறிங்க இல்லாம அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கணும். பிரசாதம் சாப்பிட்ற மெத்தடு தெரியுங்களா, எங்க ஆச்சரியார் சொல்லுவாங்க, பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நாக்குல சாப்பிடக்கூடாதுன்னு. பிரசாதத்தை எடுத்து என்ன பண்ணணும், அவ்வளவுதான் முழுங்கிடணுமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதத்துல சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறுநாள் தேடி போவீங்க சக்கரை பொங்கலுக்காக, அந்த கோயிலுக்கு போவீங்க. எதுக்காக, பகவானுக்காக இல்லை, சக்கரை பொங்கலுக்காக போவீங்க. நல்லால அப்படின்னா என்ன இப்படி பண்றான், மடப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஆள் சரியில்லை போல இருக்கு, மடப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் பண்றாங்களே சார், நல்லாவே பண்ணலையே அப்படின்னு நம்ம ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருப்போம். அதனால பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து சுவைக்காம எடுத்து முழுங்கிடணும்னு சொல்லுது. இதுதான் பிரசாதத்தை சாப்பிட்ற மெத்தடா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியம் அப்பிரியம் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணினவன் எவனோ பக்திமான். அப்படிப்பட்ட பக்திமான் எவனோ, யக எவன் இருக்கானோ, சமே பிரிய, அவனே எனக்கு பிரியமானவன். அப்ப கர்மயோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை பாவிக்கணும், அதே நேரத்தில் பக்தி யோகத்துல பக்தனா இருந்தாலும் சமத்துவத்தை பாவிக்கணும். இந்த ரெண்டு மூலமா மெச்சூரிட்டி ஆனா என்ன பண்ணுமோன்னு ஞானத்துக்கு வரும்போது நல்லா செட்டில் ஆகி அகம்ல நிக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொட்டேஷன் எடுத்துக்கணும். அப்புறம் 13:9 ஒரு சாதகனா இருக்கும் சுவாமி. சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி குவாலிட்டி, ஆமா 18 கூட அதே மாதிரிதான், யோந்த சுகோந்தரா ராமக இருக்குல்ல, அது கூட அப்படிதான். 13ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 13:9 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்துக்குள்ளார நீங்க பிரவேசம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கணும் சுவாமி அப்படின்னா முதல்ல கர்மயோகம் பண்ணிருப்பீங்க ஈஸ்வரார்ப்பணமா பிரசாத புத்தியா. அதுக்கு அடுத்து பக்தனா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பக்தனா வரும்போது பகவான் என்ன கொடுக்குறாரோ அது சரி அப்படின்னு அப்படியே மறுமறிங்க இல்லாம அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்துக்கு வரும்போது என்ன இருக்கும் சுவாமி அப்படின்னா 9வது ஸ்லோகம் சொல்லுது 13:9, அசக்த புத்திர் அசக்திர் அனபிஸ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம். நித்தியம் ச சமச்சித்தத்துவம், சதா காலமும் இந்த சித்தத்தை என்ன பண்ணிருக்கணும், சமமா வச்சுக்கணும், எப்பவுமே சமமா இருக்கணும். எது வந்தாலும் எது போனாலும் அப்படியே இது வந்து போகும் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும், நான் வந்து போகாதவன் அப்படின்னு சமச்சித்தத்துவம், இஷ்ட
அனிஷ்ட உபபத்திஷு. அப்படியே இருக்கு பாருங்க, 5:20 என்ன இருக்கோ அப்படியே இருக்கு. இஷ்டமானது பிரியம், அனிஷ்டமானது அப்பிரியம். இஷ்டானிஷ்ட உபபத்திஷு, இஷ்டமானது வந்தாலும் அனிஷ்டமானது வந்தாலும் சமபுத்தியில இருக்கணும் அப்படின்றதான் ஞான யோகத்துல முதல் நமக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்ப எந்த விதத்துல இருந்தாலும் முதல்லயே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடும். அப்பதான் ஞானத்துக்கு போகும்போது ஞான நிஷ்டையா நமக்கு பாத்தீங்கன்னா பரிணமிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், 20வது ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்றார். இதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம். இந்த 21வது ஸ்லோகத்துக்கு ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் பண்றார். கிஞ்ச பிரம்மணி ஸ்திதா, மேலும் அந்த பிரம்மத்துல நின்னவன் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான், பிரம்மத்துல பிரம்மணி ஸ்திதக, பிரம்மத்துல நின்னவன், தான் 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 அந்த பிரம்ம தத்துவத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனவன், பிரம்மனிஷ்டன் ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான், கியூரியாசிட்டி. எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கியூரியாசிட்டி. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், சாமி உங்களை பார்க்கணும். வந்தோடனே சாமி என்ன சாப்பிடுவீங்க, நான் சொன்னேன் என்ன சாப்பிடுவேன், நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அதான் சாப்பிடுவேன். அவருக்கு கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற ஏதாவது புதுசா இருப்பாங்களோ, எப்படி தூங்குவாங்க, எங்கிட்ட தலை வச்சு படிப்பீங்க, எப்படி நடப்பீங்க, காலையில என்ன பண்ணுவீங்க, ராத்திரி என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவீங்க, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஞானிகளை பத்தி ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அப்ப அதே கியூரியாசிட்டி ஆச்சாரியார் இங்க எழுதுறார். கிஞ்ச பிரம்மணி ஸ்திதக, பிரம்மத்தில் இருப்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனஸ்யாத் கேனஸ்யாத். இதுல பிருகதாரண்ய உபனிஷத்துல ஞானியை பத்தி ஒரு லட்சணம் சொல்லுது. எப்படி பார்ப்பான் பிரம்ம ஞானி அப்படின்னா, எப்படி வேணா இருப்பான்ப்பா அப்படின்னு, எப்படி வேணா இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கிற தேக லட்சணம் அவன்கிட்ட இருக்காது. ஒரு நல்ல வைதிக பிராமணர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்ல கர்மகாண்டி இருக்காருன்னு வச்சுங்க, அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டா பஞ்சகச்சம் வச்சு கட்டி காலையிலேயே எந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்ணி அவுபாசனம் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்புன்றம் போட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்ல ஆல்பா, நல்ல அனுஷ்டான கர்த்தா, நல்ல பிராமணர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சணம் வெளியில இருக்கு. ஆனா ஞானிக்கு ஏதாவது லட்சணம் வெளியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ஞானிக்கு லட்சணமே இல்லை. வெளியில எந்த ஆச்சரணமும் நீங்க வெளியில என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அலிங்ககன்னு பேர் அவனுக்கு பேர். ஞானிக்கு என்ன பேரு, அலிங்கஹா, எந்த ஒரு அடையாளமும் இல்லாதவன். இருந்தாலும் கியூரியாசிட்டி சாமி, அவன் எப்படி சாமி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 21வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 21வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா டாபிக் என்னது, நிசங்கத்துவம் அப்படின்னு பேர். முன்னாடி ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நிர்த்வந்துவத்துவம் சொன்னோம். இந்த ஸ்லோகத்துக்கு நிசங்கத்துவம். நிசங்கம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தோடையும் டச் இல்லாதவனா இருக்கான். எப்படி ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல பார்க்கிற காட்சிகளோடு எந்த சம்பந்தமும் இல்லையோ, அதே மாதிரி ஞானி புருஷன் இந்த உலகத்தோட சம்பந்தப்படாதவனா இருக்கான். அதுக்கு பேரு நிசங்கம்னு பேரு. தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இந்த ஜெகத்து எதோடையும் சம்பந்தம் இல்லாம தான் தானா நிக்கிறான். அதுக்கு பேரு நிசங்கத்தான்னு பேர். வந்துருங்க ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா, பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம், விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா, ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே, சுகமக்ஷயமஸ்னுதே. பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே. பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே. பாஹ்யஸ்பர்ஷேஷு, பாஹ்யஸ்பர்ஷேஷு அப்படின்னா பாஹ்ய விஷயேஷுன்னு அர்த்தம். வெளியில இருக்கிற விஷயங்களில், வெளியில இருக்க விஷயம் இருக்குல்ல, சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், 5 இந்திரியங்களுக்கு 5 விஷயங்கள் இருக்கு. அப்ப 5 விஷயங்களோட பாஹ்ய ஸ்பர்ஷேஷு, வெளியில இருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களோடு, விஷயங்களில் அசக்தாத்மானா என்ன அர்த்தம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல மனசு.
எவனுடைய மனசானது வந்து பாத்தீங்கன்னா அசக்தமா இருக்கோ, ஒட்டாம இருக்கோ, எந்த விஷயங்களோடும் வெளியில இருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குது. இந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு வந்தோன்னே இந்த மனசு என்ன பண்ணுது? சுகதுக்க போக சாதனம், சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது எது? இந்த மனசு தான். மனசு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுகதுக்க அனுபவம் வராது. சின்ன வயசுல இருந்து வீட்டில் பார்த்துருக்கேன், கிரிக்கெட்னா ரொம்ப இச்சை. அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்ல டிஷ் ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கிரிக்கெட் மேட்ச், டெண்டுல்கர் விளையாடுற மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நல்ல பீக்கில் இருக்கும், பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் போயிட்டு இருக்கோம். அம்மா வந்து தட்டில் வந்து நல்ல ஐட்டமாக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பேய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி எடுத்து வாயில் போட்டிருப்போம். டேஸ்டே தெரியாது, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன் சுவாமி அப்படின்னா இந்த சித்தம் ஃபுல்லா இந்த கிரிக்கெட்லயே இருந்துச்சு. அப்ப கிரிக்கெட்லயே இருக்கும்போது, கிரிக்கெட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாயில போடுற எந்த விஷயங்களும் எனக்கு தெரியவே தெரியாம போயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா மனசு இந்த இந்திரியங்களோட சேர்ந்து இருந்தாதான் சுகதுக்க அனுபவம் கிடைக்கும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களோட இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சேராம இருக்கும், டச் இல்லாம இருக்கும், அதுக்கு பேரு அசக்தாத்மான்னு பேர். இந்திரிய விஷயங்களில் இந்த மனசு எப்ப வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம டிட்டாச்மெண்டோட இருக்கும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா விந்ததி ஆத்மனி யத் சுகம். அப்ப என்ன சுவாமி இருக்கும்? அது மாதிரி வெளியில இருந்து எந்த பிளஷரும் நமக்கு இந்திரியத்துல இருந்து வரக்கூடிய எந்த பிளஷரும் வரல அப்படின்னா இந்த மனசு வந்து ஸ்வஸ்தமா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன சுகம் இருக்கும்? யத் சுகம் விந்ததி ஆத்மனி. இந்த மனசுல நிராகாரமா, நிர்குண நிராகாரமா, எப்படிப்பட்ட விஷயம்? விஷயம் இல்லாததா, நிர்விஷயமா எந்த சுகமானது அனுபவிக்கப்படுகிறதோ. அப்ப என்ன அர்த்தம்? விஷயத்தை கொடுக்காம வெறும் மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த சுக அனுபவத்தில் இருக்கோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா சுகம், எந்த சுகத்தை வந்து விந்ததி அடைகின்றானோ அந்த அந்த சுகம் எது அப்படின்னா ஆத்ம சுகம் தான். தூக்கத்துல நம்ம வந்து அனுபவிக்கிறோமே, தூக்கத்துல அனுபவிக்கிற சுகம் வந்து பாத்தீங்கன்னா அகம் சுகம் அஸ்வாப்சம் சொல்றோம். நான் நல்ல ஆனந்தமா தூங்குனேன் சுவாமி அப்படின்னு. ஆனந்தமா தூங்குனதுக்கு ஏதாவது இந்திரிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சா? எந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட விஷயமும் ஃபீடிங் பண்ணாமையே நம்ம சுகமா இருந்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சுகத்துக்கு ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? இன்கம்பேரபிளா இருக்கிறது. அப்ப கம்பேர் பண்ண முடியாத ஒரு சுகம் நம்ம தூக்கத்துல விஷயங்களே இல்லாம அனுபவிக்கப்படுது. அதே மாதிரி ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கொடுக்காம மனசு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே தான் தான் தான்ல நின்னுச்சு அப்படின்னா எந்த சுகம், எந்த ஆத்ம சுகம் அனுபவிக்கப்படுகிறதோ, விந்ததி அடைகிறானோ அந்த சுகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ச. அதை அடைஞ்சதுக்கு பிறகு தத்பரம், அதுக்கு பிறகு தத்பரம்னு ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க அது மாதிரி நிர்விசேஷமான சுகத்தை அடைஞ்சிங்களோ அப்ப என்ன ஆகுனா பிரம்மயோக யுக்தாத்மா. அப்ப அந்த மனசு என்ன சுவாமி ஆச்சு? இந்த இடத்துல ஆத்மா ஆத்மான மனசுன்னு எடுக்கணும். அப்ப அந்த அந்த சமயத்துல மனசு எப்படி சுவாமி இருந்துச்சு அப்படின்னா பிரம்மயோக யுக்தா ஆத்மா. ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்துல மனசானது பிரம்ம யோக அப்படின்னு அர்த்தம். யோகம் இஸ் ஈக்வல் டு யோக சமாதி. யோக சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பிக்கும் போதே யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா யோகம் இஸ் ஈக்வல் டு சமாதி. பிரம்மத்துல யோகம்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்துல சமாதி. இந்த சித்தமானது வந்து பாத்தீங்கன்னா மனசானது பிரம்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலந்து போச்சு அப்படின்னா சமத்தன்மையை அடைஞ்சா அதுக்கு பேர் சமாதி. சமதாவஸ்தா, ஜீவ பிரம்மையோர் சமதாவஸ்தா சமாதி. ஜீவன் எது? மனசு. பிரம்மம் எது? உள்ள இருக்க நிர்குண நிராகாரம். இதோட வந்து பாத்தீங்கன்னா சமநிலைய அடைஞ்சதுன்னா இந்த மனசு அந்த பிரம்மத்தோட சமநிலையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி. அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஏதாவது ஆகாரம் இருக்கா சுவாமி? ஃபார்ம் இருக்கா? நாமரூப குணங்கள் இருக்கா? நாமரூப குணங்கள் இல்லாதது பிரம்மம். அப்ப அந்த சமாதிக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா இந்த மனசு
அந்த பிரம்மத்தோட ஒன்னா இருக்கும்போது எந்த ஒரு கல்பனைகளும் இருக்காம போயிடும். நாம ரூப குணங்கள் தான் கல்பனை. அந்த கல்பனைகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிற சமாதிக்கு பேரு, பிரம்மத்துல நடக்கிற சமாதிக்கு பேரு நிர்விகல்ப சமாதி. அப்ப அந்த பிரம்மத்துல யோகம் நடக்குது, சமாதி நடக்குது, அதோட கூடியதாக இந்த மனசு அந்த சமயத்துல இருக்கு. இந்திரிய விஷயங்களை கலட்டிட்டு தூக்கி போட்டுட்டு வெறுமனே நீங்க சுகத்துல இருந்தீங்கன்னா அதுதான் சமாதி, பிரம்மத்துல சமாதி. அப்ப அந்த மனசு பிரம்ம சமாதியில இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்துல அவன் அந்த பிரம்மத்து சமாதியில இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியில இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றான்? அக்ஷயம் சுகம் அஷ்ணுதே. அக்ஷயம் சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவில்லாத சுகத்தை அவன் அடைகின்றான். அக்ஷயம் அப்படின்னா, க்ஷயம் அப்படின்னா நாசமாகிறது. நம்ம இந்திரியத்து மூலமா எதெல்லாம் அடையிறோமோ அதெல்லாம் நிமிஷ நேரம். நல்ல காஃபி போட்டாங்க, நல்ல காஃபி எவ்வளவு நேரம் தாங்கும்? 1 மணி நேரத்துக்கு நாக்குல அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் போயிடுமே. அப்ப எதை சாப்பிட்டாலும் தொண்டைக்கு கீழே இறங்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. காதுல ஒரு விஷயத்தை கேட்கிறோம், முடிஞ்சு போச்சு, அந்தந்த க்ஷணத்துல சுகம். அப்ப இந்திரியத்து மூலமா வரக்கூடிய எல்லா சுகங்களும் என்னது? க்ஷயம் அப்படின்னு பேர். அதே நேரத்துல உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மால இருந்து வரக்கூடிய பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுகம் இருக்கே, அது எது அப்படின்னா பிரம்மானந்தம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயம் சுகம் அப்படின்னு பேர். அழிவில்லாத சுகம், எட்டர்னலான சுகம், நித்திய சுகம். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்விகல்பத்தில் இருக்கக்கூடியவன் நிர்விக சமாதியினால என்ன பண்றான்? அஷ்ணுதே, அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டு. இதோட இந்த ஸ்லோகம் இருக்கட்டும். பாஷ்யம் இதை பத்தி உங்களுக்கு சமாதியை பத்தி இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். அதனால சமாதியை பத்தி கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கொட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பார்ப்போம். ஓம் பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பகேத பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जनस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण.